ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் வந்து நல்லா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு, ஆனியன் வந்து சின்ன ஆனியன் வந்து போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு காரக்குழம்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகணும். நல்லா வந்து வதங்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதங்குறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டொமாட்டோ வந்து ஆட் பண்ணலாம். டொமாட்டோ ஆட் பண்ண பிறகு இதுவும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ இதுன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து போட்டுடலாம். போட்டு இதுவும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ மிளகாத்தூள், நல்லா வதங்கணும். புளி கரைச்சி தண்ணி, நல்லா வதங்கணும். ஸோ புளி வந்து போட்டுக்கணும், புளி தண்ணி போட்டுக்கணும். நல்லா வந்து இதை கொதிக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கொஞ்ச நேரம் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 to 15 minutes வரைக்கும் நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. பாருங்க, சூப்பராக வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். ஸோ கடுகு வந்து போட்டோம். கடுகு வந்து நல்லா காயிட்டோம். சீரகம் வந்து போடணும். பச்சை மிளகா அந்த இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து வதக்கி போட்டோம். ஸோ உப்பு வந்து போடலாம். போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 to 15 minutes அந்த பிறகு நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும்.